கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு கோவை மாநகர பகுதியில் விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு கல்லூரி மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் காரில் பேசிக் கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் 3 பேர் அந்த காரில் இருந்த ஆண் நம்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை 3 பேரும் தூக்கி கொண்டு புதருக்குள் சென்று பாலியல் கொடுமை செய்திருக்கின்றார்கள். இது ஒரு கொடுமையான செயல். இது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற இந்த பகுதி, விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற இந்த பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றது. இந்த நிகழ்விலிருந்து தெரிய வருவது, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் கொடுமை சர்வசாதாரணம் நடக்கின்றது. குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல், காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுப்பி இருக்கின்றது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது என்பது இந்த நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது. அதோடு நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் காதலித்து அவர்கள் அந்த பகுதியிலே இருந்து கொண்டிருந்த பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி வைத்துவிட்டு அந்த மாணவியை பாலியல் கொடுமை செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் கொடுமை ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல். இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது. இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா, அப்படியே அது இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுகவினுடைய அமைச்சர், சமூகத்துறை அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார். அதற்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கின்றார். எவ்வளவு ஒரு மோசமான செயல்! பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்தத்திற்கு திராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இதிலிருந்து தெரிகிறது. 6999 சிறுமிகள் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவரிடத்திலே காவல்துறை இருந்தும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது. இப்படி கொடுமையான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அரசு இருக்கின்ற வரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. கடந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 6400 கொலைகள் நடந்திருக்கின்றன. மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். இன்றைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறையில் மீது இருக்கின்ற பயம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு காரணம் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தினந்தோறும் தமிழகத்தில் நடந்த வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தமிழகத்தில் முறையாக டிஜிபி, நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை.
நான் பலமுறை சட்டமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றேன், தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன், ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றேன். இந்த அரசு தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் டிஜிபியாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு யுபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு 3 பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த 3 பேர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் முறை. ஆனா அந்த முறையெல்லாம் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கல. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு விரைவாக தமிழகத்தில் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகும் இன்னும் அந்த பணியை தொடரவில்லை. இப்பொழுது மத்தியில் இருக்கிற மத்திய யுபிஎஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையம் 3 பேரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியும் கூட இன்னும் டிஜிபி நியமிக்கல. இப்போ ஒரு தனிநபர் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் 3 வாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்குது. ஏன் இவ்வளவு குளறுபடி? இந்த அரசாங்கம் ஏன் டிஜிபி நியமிப்பதில் இவ்வளவு பாரபட்சம் காட்டுறாங்க? இப்படி நிரந்தர டிஜிபி நியமிக்காத காரணத்தினால்தான் முறையாக சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது.